வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 51. சமுதாய நலனை குலைப்பது பணமே என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. தனிமனிதன் வாழ்வு சிறப்படையவென்றால் சமுதாய நல்லமைப்பே ஆதாரமாம். தனி மனிதன் சமுதாய இணைப்பில் வாழத்தக்க நற்சாதனமே அரசு ஆகும். தனித்தனியே மனிதர்களை நிலைமைகட்கு தக்கபடி பயிற்றுவித்தல் மதமாம் பாரீர். தனிமனிதன் வாழ்க்கை, மனம், சமுதாயத்தின் தரம் உயர்வு இவை குலைக்கும் பணம் உணர்வீர். அருட்தந்தை இந்த கவிதையில் மதம் என்றால் என்ன, ஒரு அரசு ஆட்சி என்றால் என்ன, சமூகம் என்றால் என்ன என்பது எல்லாம் தெளிவாக நமக்கு விளக்குகின்றார்கள். எந்த ஒரு சமூகமும் ஆரோக்கியமாக உயர்ந்த பண்பு நலன்கள் உடையதாக இருக்கும் வரையில் அந்த தனி மனிதன் வாழ்வு சிறப்படைந்து கொண்டே வரும். அதே சமயத்தில் நம்ம இன்னொரு உண்மையும் மறந்துடக்கூடாது. இந்த தனி மனிதர்கள் இணைந்தது தான் சமுதாயம். அப்போ எந்த அளவிற்கு தனி மனிதன் பண்பு நலன்களில் உயர்ந்து இருக்கிறானோ அந்த அளவுக்கு சமுதாயம் சிறப்பாக இருக்கும். அதே போல் சமுதாயத்தினுடைய நல் அமைப்பு, ஒரு சமூகம் நற்பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமானால் அந்த சமூகத்தில் உள்ள மனிதர்கள் நற்பண்புகளை முயன்று பெறுவார்கள். பணத்துக்கே சமூகம் முக்கியம் கொடுக்கும்னா மக்கள் பணத்து பின்னாடி தானே ஓடுவாங்க. ஆக இந்த இரண்டுக்கும் உள்ள இணைப்பு, ஒரு தனி மனிதனால் சமூகம், சமூகத்தால் தனி மனிதனும் ஆக்கவும் காக்கவும் படுகிறார்கள். அதே போல் இந்த தனி மனிதனுக்கும் சமுதாயத்துக்கும் உள்ள உறவை மேன்மையான நிலையில் வைத்திருப்பது தான் ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பு, கடமை எல்லாம். மதம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு தனி மனிதரையும் அவரவர் அறிவு நிலைக்கு ஏற்றபடி அமைதியை, மன நிறைவை கொடுப்பது தான் மதம். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இதெல்லாம் மதத்தினுடைய வேலை. அப்போ ஒரு தனி மனிதன் வாழ்க்கை, தனி மனிதனது மனம் உயர்வாக இருப்பதும் சமுதாயத்தினுடைய ஒரு தரம் உயர்வாக இருப்பதற்கும் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டிய நாம் இவற்றை குலைக்கின்ற பணத்தை எப்படியாவது நாம் ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.